வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை காலையில எங்கே போகிறதுன்னு பிளானே இல்லாமல் நான் கிளம்பி போன ஒரு இடத்த தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பிளானே இல்லாமல் நான் கிளம்பி போன இந்த பிளான் பயங்கரமாக சக்ஸஸ் ஆச்சு. என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகமான ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சிருச்சு. மறுபடியும் இந்த இடத்துக்கு போகணுன்னு எனக்கு ஆசை. அதுக்கு இன்னொரு பைக் எடுத்து தான் போகணுன்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோல் அடுத்த வருஷம் கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப நான் பிளான் பண்ணாம போயி, என் பிளான் பயங்கரமா சக்சஸ் ஆன இடம் எதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு தம்ப்நெயில்லேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ எங்க போயிட்டுருக்கோன்னு. ஆமா மக்களே, இன்னைக்கு நம்ம போற இடம் பார்த்தீங்கன்னா, போலுமலை. அதாவது திருப்பூர்லேருந்து கிளம்பி போனோம்னா கரெக்ட்டா ஒரு 210 கிலோமீட்டர் தான் வரும். ஆனா, நான் எங்கே போகிறதுன்னு பிளானே இல்லாமல் சரி ஈரோடு போவோம் அங்கேருந்து பிளான் பண்ணிக்குவோன்னு நான் கிளம்புன ஒரு அன்பிளான் தான் இது. கரெக்டாக ஈரோடு போயிட்டு அங்கே நிப்பாட்டி ஒரு டீ நல்லா சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு கூகுள் மேப்பில் நான் சர்ச் பண்ணும்போது வந்த இடம் தான் இந்த போல்மலை. சரி பார்க்கும்போது நிறைய பைக்கர்ஸ் வியூ பாயிண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதனால சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நானும் கிளம்புனேன். கிளம்புறப்போ பெருசாக ஆர்வம் இல்லை. ஆனால் போக 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 அந்த இடத்தோட இது எனக்கு பெருசாகவும் தோணல. ஏன்னா நான் ஊரை சுற்றிட்டு போனேன் சேலம் வழியா. அதனால கொஞ்சம் எனக்கு கடுப்பாக தான் இருந்தது. ஆனால் நம்ம ஒன்ஸ் அந்த கிராமத்தை என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரோடு ஆகட்டும், அங்கே இருக்க மலைகள் ஆகட்டும், அது போக நம்ம நிறுத்தி ஒவ்வொருத்திட்டையா வழி கேட்கும்போது அவங்க நமக்கு சொன்ன அந்த ரெஸ்பெக்ட் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஏன் நான் வழி கேட்டு போனேன்னா, இந்த ஊரில் டவர் சரியாக கிடைக்காது. அதனால் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கு உடனே கூகுள் மாத்தாஜி ரீரூட் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நீ தப்பாக போகிற, மறுபடியும் வந்த வழியிலேயே சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தது. அதனால் வேறு வழி இல்லாமல் ஆப்போசிட்டில் வர மக்கள்கிட்டேயோ இல்லைன்னா பக்கத்தில் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்டையோ அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு கேட்டு நம்மளோட பயணத்தை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். போகிற வழில பார்த்தீங்களாங்க எவ்வளோ பெரிய மலை, அப்படியே என்னமோ சீவு விட்ட பென்சில் மாதிரியே மலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே நம்ம சொன்ன ஒரு ரோடை நோக்கி போயிட்டுருந்தோம். இதோ எச்சரிக்கை பலகை, தனியாக போகக்கூடாது, வண்டியை குறுக்க நிப்பாட்டக்கூடாதுன்னு. இருந்தாலும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்படி தைரியம் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்புறம் என்ன, நம்மளும் அந்த தைரியத்தை வரவழைச்சிட்டு போவோம். ஆனாலும் சொல்கிறேன், இந்த ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. ரோடு சும்மா வளைஞ்சு நெளிஞ்சு தான் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு சில பேர் நல்லா படுக்க போட்டு வண்டியை ஓட்டுவாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கெலாம் இந்த ரோடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நிறைய கார்னர்ஸ் வருது. எனக்கு அந்தளவுக்கு பைக்கை படுக்க போட்டுடுறதுக்கு ஆசை இல்லை. எனக்கு நார்மலாக ஓட்டினா போதும். அதனால் நான் நார்மலாக ஓட்டினேன். இந்த ரோடு நேராக நம்மளை கொண்டே அந்த போலுமலை ஏறுற அடிவாரத்துக்கு கொண்டே விடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் இந்த ஒத்த ரோட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போலுமலை வரைக்கும் போயிட முடியுமா அப்படின்னு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே போனேன். சுற்றியும் பார்த்திங்கன்னா மாங்காய் தோப்பு தான். மாங்காய் தான் ஃபுல்லாகவே இங்கே மெயினான ஒரு வியாபாரமாகவும் இருக்குது. மாங்காய் தான் இங்கே மெயின். இங்கே மாங்காய் தான் மக்கள் வேலை பார்க்குறது, அங்கே தான் அறுவடை பண்ணுறது தான். அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் மக்களே. இந்த அடிவாரம் வருதா இல்லையான்னு பாருங்கள். நான் சொன்னல பக்கத்து மாநிலத்தில் தான் இங்கே அதிகமாக ஆட்கள் வராங்க அப்படின்னு. எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து நிறையா மக்கள் இங்கே வராங்க. அதுவும் பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண பைக்கெலாம் இல்லைங்க, எல்லாம் மீட்டியார் 650, கான்டினென்டல், GT 650, கவாசாக்கி, அப்புறம் வந்து ட்ரையம்ப்பு, இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய வண்டியில் தான் வராங்க. ஆனால் நான் போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த காலையில் வந்து சூரிய உதயமாகிறதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டனே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் போக ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடது வந்து அன்பிளான்ட் இல்லை. அதனால் நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வருவாங்க. ஏன்னா அவங்களாம் எனக்கு முன்னாடியே போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க. இதோ சைடில் தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த போலுமலை. இப்போது இந்த மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, நான் எடுத்துகிட்டு போகிற ஸ்போர்ட்ஸ் பைக். நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மழை பெஞ்சிருந்தது.
அந்த மழை என்ன பண்ணுச்சுன்னா, அங்க இருக்க ரோட்ட பூரா அரிச்சு வச்சிருந்தது. என் பைக்கை எடுத்துட்டு போயிட்டு நான் அங்க படாத பாடுபட்டேன். அத வந்து அடுத்த வீடியோல ஃபுல்லா ஒரு ரா ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன். அத பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ரோடு எவ்வளோ மோசமா இருக்கு. இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் பைக் அங்க எடுத்துட்டு போனா எப்படி அடி வாங்குன்றத நான் காட்டுறேன். ஆனா ஒரு ஆச்சரியம், நான் போம்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான் 2, 3 பைக் வந்துச்சு. அவங்கலாம் எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியல. சரி, அவங்கலாம் கூட ஆட்களோட வந்திருக்காங்க. நம்ம தனிக்காட்டு ராஜா மாரி ஒத்தையா தான் சுத்தணும். அதனால நமக்கு பேலன்ஸ் அந்த அளவுக்கு வரலையோ என்னமோ தெரியல. ஏதோ மக்களே, வந்துட்டோம் போடுமலையோட அடிவாரம். அடுத்த வீடியோ கொஞ்சம் ரா ஃபுட்டேஜோட சந்திப்போம் மக்களே. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். அடுத்த